இதனை அல்லாஹ் காஃபிரி தம்பி வ காபிலி தௌபி ஷதீதுல் இகாபி தித்தௌல், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், காபிலி தௌபி பாவங்களுக்கு தௌபாவுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவன், ஷதீதுல் இகாபி கடுமையாக பிடிக்கக்கூடியவன் அடியார்கள் பாவம் செய்தால். அதே நேரத்தில் தித்தௌலி அவனுடைய விசாலம் என்பது ரொம்பவும், அவனுடைய அருள் என்பது ரொம்ப விசாலமானது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க இந்த வசனத்தை ஓதும்போது எப்படி ஓடணும் தெரியுமா? காஃபிரி தம்பின்னு ஓதுனீங்கன்னா யா அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். காபிலி தௌபின்னு அடுத்த வார்த்தை சொன்னீங்கன்னா யா அல்லாஹ் எங்க தௌபாவெல்லாம் ஏத்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஷதீதுல் இகாபி கடுமையான பிடி உள்ளவனே என்று அந்த அந்த வார்த்தையை நீங்க சொல்றதா இருந்தா அல்லாஹ்ட்ட சொல்லணும், யா அல்லாஹ் எங்களை கடுமையா பிடிச்சிடாத, எங்களை நீ பிடிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த இறுக்கத்தை குறைச்சிக்கோ, எங்களை சாஃப்டா டீல் பண்ணு அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். தித்தௌலி என்ற வார்த்தை, அதாவது அருளுக்கு சொந்தக்காரனே என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது உன் அருளை எங்களுக்கு எப்பொழுதும் நிறைவாக நிரந்தரமாக கொடு என்று ஓத வேண்டும். இதுதான், இப்படி ஓதுதல், இப்படி கேட்குதல் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிக்கும். அதன் வழியாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்.